ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு அம்லி கிச்சன். இட்லி ஃப்ரை பண்ண போகிறேன் நான் இப்போ. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வானலில் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இது வதங்கணும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளியெல்லாம் போட்டு வதக்கணும். இதெல்லாம் செவந்து வந்துடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது வதங்கணும். தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். அப்புறம் இட்லி போட்டு தான் அது தேவையானது போட்டுக்கலாம். இட்லி ஃப்ரெஷ் இட்லி இப்போ தான் செஞ்சேன். ஸோ அதுலேயும் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். கம்மியாக போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. இதில் தக்காளி நல்லா கொஞ்சம் குழைய வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு. மஞ்சள் பொடி போட்டுடலாம். தனி மிளகாய் தூள் போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் மிளகு, சீரகம்லாம் போட போகிறோம், வறுத்து அரைச்சது. அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வாசனைலாம் போகிறதுக்கோசரம் வதங்கணும்ல நல்லா. அதனால் ஒரு 3 ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். அதில் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க இட்லி அதில் போட்டுடலாம். அதில் சேர்த்துக்கோம். இது கொஞ்சமாக கலர்னதும் இது மேலே தான் நம்ம சீரக பொடியும் மிளகு பொடியும் போட போகிறோம். சீரக பொடி போட்டுடலாம். வறுத்து அரைச்சேன் வீட்லேயே. மிளகு பொடி போட்டுடலாம் 1 ஸ்பூன். அவ்வளோதான். இது கலரிட்டு கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளோட ஃப்ரை இட்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது போல் அடுத்த வீடியோலாம் போடுறேன் நான். வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்தாம்மா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இட்லி ஃப்ரையை ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கேன். ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. பேச்சுலர் கூட பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.